தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? பத்திரகிரியார் ஞான புலம்பல் விளக்கம். குருவே, வணங்குகிறேன். சித்தர் பத்திரகிரியார் பாடிய மெய்ஞான புலம்பல் எனும் நூலை இன்று படித்துக் கொண்டிருந்தேன். அதில் வரும் ஒரு பாடல் என் சிந்தனையை மிகவும் தூண்டியது. ஆனால் அந்த பாட்டில் இடம்பெற்றுள்ள ஒரு சொற்றொடர் புதிரை போலவும் திறக்காத பூட்டை போலவும் தெரிகிறது. அதை திறக்க தங்களை நாடி வந்துள்ளேன். ஆசிர்வாதம் காக்கை பாடினி. பத்திரகிரியார் ஒரு காலத்தில் அரசராக இருந்தவர். பட்டினத்தாரை குருவாகக் கொண்டு எல்லாவற்றையும் துறந்து கோவணம் தரித்தவர். அவரது மெய்ஞான புலம்பல் என்னும் நூலில் ஆத்ம வேட்கையின் தவிப்பை நாம் உணரலாம். 2 அடிகளால் அமைந்த கண்ணிகளால் ஆனது அந்த நூல். அதில் நீ எந்த கண்ணியை சொல்கிறாய்? நூலின் முதல் கண்ணியே அதுதான் குருவே. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இந்த கண்ணியின் பொருள் மேலோட்டமாக பார்த்தால் சட்டென்று புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் தூங்காமல் தூங்குவது என்னும் சொற்றொடர்தான் திகைக்க வைக்கிறது. தூங்காமல் தூங்குவது என்றால் என்ன குருவே? ஒன்று தூங்க வேண்டும், இல்லை என்றால் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். தூங்காமலும் இருக்க வேண்டும், அதே சமயம் தூங்கமும் வேண்டும் என்று சொல்வது என்ன வித்தை, என்ன விந்தை! மிகச் சரியான இடத்தை பிடித்துவிட்டாய் காக்கை பாடினி. இது சித்தர்களின் பரிபாஷை, அதாவது இரகசிய மொழி. கேட்பதற்கு முரண்பாடாக இருக்கும், ஆனால் உள்ளே மிக ஆழமான தத்துவ உண்மை இருக்கும். வா, நாம் முதலில் அந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையையும் பிரித்து அதன் நேரடி பொருளை பார்த்துவிட்டு பிறகு அந்த தூங்காமல் தூங்கும் தத்துவத்திற்குள் செல்வோம். சரி குருவே. முதல் வாக்கியம் ஆங்காரம் உள்ளடக்கி. ஆங்காரம், இது அகங்காரம் என்ற வார்த்தையின் திரிபு வடிவம். நான் உடல், நான் தனியாள் என்று தன்னை உடலளவில் குறுக்கி பார்க்கின்ற அகந்தை. உள்ளடக்கி, அதை தன் மூலத்திலேயே ஒடுக்கி, ஈகோ எஃபேஸ்மெண்ட். நான் இன்னார், இன்ன பெயருடையவன், இன்ன தொழில் செய்பவன் என்றெல்லாம் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் நான் என்ற எண்ணத்தை எழ விடாமல் உள்ளே ஒடுக்குவது. சரி, இரண்டாவது வாக்கியம் ஐம்புலனை சுட்டறுத்து. ஐம்புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 உணர்வு கருவிகள், சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக எழும் ஐவகையான உணர்வுகள். அவையாவன காணல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொட்டுணர்தல். இந்த 5 புலன்களும் தான் உன்னை வெளி உலகத்தோடு கட்டிப்போடும் கயிறுகள். கண்ணால் ஒரு அழகை பார்க்கிறாய், உடனே மனத்திற்கு ஆசை வருகிறது. காதால் ஒரு வசையை கேட்கிறாய், கோபம் வருகிறது. சுட்டறுத்து, சுட்டு கூட்டல் அறுத்து. சுடுதல் என்றால் நெருப்பில் சுடுவது, அறுத்தல் என்றால் வெட்டுவது. இங்கே ஐம்புலன்களை சுட்டறுப்பது என்றால் கண்களை குருடாக்குவதோ காதுகளை செவிடாக்குவதோ அல்ல. புலன்களின் வழியே மனம் வெளியே ஓடி உலகப் பொருட்கள் மீது ஆசை வைக்கிறது அல்லவா? அந்த பற்றினை ஞான நெருப்பால் சுட்டரிப்பது. பத்திரகிரியார் அறுத்து என்று மட்டும் சொல்லவில்லை, சுட்டறுத்து என்கிறார். வறுத்த நிலக்கடலையை நிலத்தில் நட்டால் முளைக்குமா? முளைக்காது குருவே. அதுபோல ஞானம் என்ற நெருப்பில் வறுத்தெடுத்த புலன்கள் உலகப் பொருட்களை பார்த்தாலும் ஆசையை, அதாவது பற்றை முளைக்க வைக்காது. அதுதான் சுட்டறுத்தல். ஆஹா, வறுத்த நிலக்கடலை உதாரணம் மிக அற்புதம். இப்போது அந்த விசித்திரமான 3வது வரிக்கு வருவோம் குருவே. தூங்காமல் தூங்கி. தூங்காமல் தூங்குவது என்றால் என்ன? மனிதனுக்கு தினமும் 3 நிலைகள் வருகின்றன. விழிப்பு, கனவு, தூக்கம் என்னும் 3 நிலைகளில்தான் சாமானிய மனிதர்கள் நாள்தோறும் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கிறார்கள். வடமொழியில் இந்த 3 நிலைகளை ஜாக்கிரம், ஸ்வப்னம், சுஷுப்தி என்பார்கள். அவஸ்தாத்ரயம் என்று இவை கூறப்படும். 1.
விழிப்பு நிலை, ஜாக்கிரம், வேக்கிங் ஸ்டேட். இப்போது நீயும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உன் உடம்பும் விழித்திருக்கிறது, மனமும் விழித்திருக்கிறது. உலகப் பொருட்கள் தெரிகின்றன. 2. கனவு நிலை, சொப்னம், ட்ரீம் ஸ்டேட். நீ தூங்கப் போகிறாய். உடம்பு படுத்திருக்கிறது, ஆனால் மனம் விழித்திருக்கிறது. அது உனக்குள் ஒரு புது உலகத்தை படைத்து கனவு காண்கிறது. 3. ஆழ்ந்த உறக்க நிலை, சுஷுப்தி, டீப் ஸ்லீப். கனவே இல்லாத தூக்கம். இங்கே உடம்பும் தூங்குகிறது, மனமும் தூங்குகிறது. எந்த உலகமும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை. இப்போது சொல், இந்த 3 நிலைகளிலும் நீ அமைதியை உணர்ந்தது எப்போது? நான் ஆழ்ந்த உறக்க நிலையில்தான் முழுமையான அமைதியை உணர்கிறேன். சரி, அந்த தூக்கத்தில் உனக்கு ஏதாவது கவலை இருந்ததா, ஆசை இருந்ததா, வலி இருந்ததா? இல்லை குருவே, அங்கே நான் நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தேன். அற்புதம். தூக்கத்திலிருந்த அந்த அமைதியை, ஆனந்தத்தை தற்போதைய விழிப்பு நிலையிலும் கொண்டு வருவதுதான் தூங்காமல் தூங்குதல். ஆ, இப்போது மெல்ல புரிகிறது குருவே. தூக்கத்தில் மனம் இல்லை, எனவே உலகம் இல்லை, கவலை இல்லை. அமைதி மாறாதிருந்தது. அந்த மனமற்ற நிலையை தற்போதைய விழிப்பு நிலையிலும் கொண்டு வந்தால் அதுதான் தூங்காமல் தூங்குதல். அப்படியானால் தூங்காமல் தூங்குவது என்பது நம் அன்றாட 3 நிலைகளையும் தாண்டிய ஒன்றா? ஆமாம், இதைத்தான் சித்தர்கள் துரிய நிலை என்கிறார்கள். விழித்திருப்பதனால் இதை தூங்கா நிலை என்றும் சொல்லலாம். ஆனால் தூக்கத்தைப் போல மனமற்று இருப்பதனால், அமைதி நிலையில் இருப்பதனால் தூங்கும் நிலை என்றும் சொல்லலாம். எனவே சித்தர்கள் இரண்டையும் இணைத்து பொருத்தமாக தூங்காமல் தூங்குதல் என்று சொல்கிறார்கள். ஜாகிரத் சுஷுப்தி என்று சொல்லப்படுவதும் இதுதான். அரிதுயில் அல்லது யோக நித்திரை என்று அறியப்படுவதும் இதுதான். தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று திருமூலர் சொல்வது இதைத்தான். தூக்கத்திலிருக்கும் அந்த எண்ணமற்ற பேரமைதியை விழித்திருக்கும் போதே விழிப்புணர்வோடு அனுபவிப்பதுதான் தூங்காமல் தூங்குதல். சுருக்கமாக சொல்வதென்றால் இதுதான் ஆத்மீக அனுபவமாகிய சமாதி நிலை. புரிகிறது ஆசானே. ஆனால் இந்த தூங்காமல் தூங்கும் நிலையில் இருந்து கொண்டே உலக காரியங்களை செய்ய முடியுமா? நல்ல கேள்வி. நடைமுறையில் 2 விதமாக பார்க்க முடிகிறது. அவ்வப்போது இந்த நிலைக்கு போய் எந்த உலக நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் அசையாதிருப்பவர்களும் உண்டு. இந்த நிலையை மாறாத சகஜ நிலையாக அடையப் பெற்று உலக காரியங்களை இயல்பாக செய்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. அவர்கள் உலக காரியங்களை செய்த போதிலும் அவர்களுக்குள் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்காது. நான் இருக்காது. கடைசி வரியில் சுகம் பெறுவது எக்காலம் என்கிறார். அந்த சுகம் என்பது எத்தகையது? காக்கைபாடினி, உலகத்தில் நாம் அனுபவிக்கும் சுகங்களெல்லாம் புலன்கள் சார்ந்தவை. ஒரு நல்ல பட்சணம் சாப்பிட்டால் சுகம், பாட்டு கேட்டால் சுகம், பயணம் சென்றால் சுகம், பழகிக் கடித்தால் சுகம் என்று பல பல சுகங்கள் உள்ளன. ஆனால் இந்த சுகங்களெல்லாம் வந்து வந்து போகிறவை, நிலையற்றவை, ஓரளவுக்கு மேல் திகட்டிவிடும். ஆனால் தூங்காமல் தூங்கும் நிலையில் கிடைக்கும் சுகம் புலன்கள் சார்ந்தது அல்ல. அது ஆத்ம ஆனந்தம். அங்கே உனக்கு எந்த பொருளும் தேவையில்லை. நீயே ஆனந்தமாக இருப்பாய். இனிப்பு சாப்பிட்டு வரும் இன்பம் அல்ல அது. எதையாவது செய்து அடையக்கூடிய ஆனந்தம் அல்ல அது. சும்மா இருக்கும்போதே உனக்குள் சுரக்கும் ஊற்று அது. பத்ரகிரியார் புலம்புகிறார். அகந்தையை அடக்கி புலன்களை சுட்டெரித்து எண்ணங்களற்ற அந்த தூய விழிப்புணர்வு நிலையில், தூங்காமல் தூங்கும் நிலையில் நான் எப்போது சுகித்திருப்பேன் என்று ஏங்குகிறார். ஆசானே, பத்ரகிரியார் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்கிறார். இந்த நூலிலுள்ள எல்லா கன்னிகளிலும் அவர் எக்காலம் எக்காலம் என்று ஏங்கி புலம்புவதை காண்கின்றேன். அத்தனிருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம் போல் திரிவதினி எக்காலம்,
தானென்ற ஆணவமும் தத்துவமும் கெட்டழிந்தே ஏனென்ற பேச்சுமிலாதிலங்குவதும் எக்காலம். சாகாமல் செத்திருந்து சர்க்குருவின் பொன்னடிக்கீழ் வேகாமல் வெண்டிருக்க வேண்டுவதும் எக்காலம் என்று இவ்விதமாகவே நூல் முழுக்க ஏங்கிப் புலம்புவது போல் பாடியிருக்கிறாரே, ஏன்? இதை பாடும்போது பத்ரகிரியார் ஞான நிலையை அடைந்திருக்கவில்லையா? மகளே, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்றை குறித்த ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சாமானிய மக்கள் நிலையில்லாதவற்றுக்காக ஏங்குகிறார்கள். ஆத்ம சாதகர்கள் நிலைத்த ஒன்றுக்காக ஏங்குகிறார்கள். ஆத்ம சாதகர்களுக்கு இந்த ஏக்கம் அவசியம் தேவை. தண்ணீரில் மூழ்கியவன் காற்றுக்காக தவிப்பதைப் போல கடவுளை காண வேண்டும் என்று தவிப்புடையவனுக்கே கடவுள் காட்சி கிட்டும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவார். இத்தகைய ஏக்கமும் தவிப்பும் தான் ஆத்ம தேடல் கொண்டவர்களின் அடிப்படை தகுதி. இந்த நூலை வாசிப்பவர்கள் அத்தகைய தவிப்பு நிலைக்கும் ஏக்க நிலைக்கும் உள்ளாக வேண்டும் என்று கருதித்தான் பத்ரகிரியார் இவ்வாறு பாடியிருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். பிறர் நலம் கருதி பாடியிருக்கிறார் என்பதுதான் பொருத்தமானது. அவர் அந்த நிலையை அடையாமல் ஏங்கி பாடினார் என்று கருதுவது சரியல்ல. பொதுவாக இத்தகைய தொனியில் பாடுவது அருளாளர்கள் பலருடைய வழக்கம்தான். குருவே, பாடலின் பொருளை புரிந்து கொண்டேன். அகங்காரத்தை உள்ளடக்கினால் ஐம்புலனை சுட்டறுத்தால் தூங்காமல் தூங்குன் சுகநிலை வந்தெய்தும் என்பது தெளிவாகிறது. ஆனால் அந்த அகங்காரத்தை உள்ளடக்குவது எப்படி? ஐம்புலனை சுட்டரிப்பது எவ்வாறு? வழி என்ன? காக்கைபாடினி, உன்னை பாராட்டுகிறேன். தத்துவத்தை வெறும் தகவலாக மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அதை நடைமுறைப்படுத்தும் வழியை யோசிக்கிறாய் பார். இந்த உன் குணத்தால்தான் உன் கேள்விகளுக்கு பதில்கள் என்னிடமிருந்து தடையில்லாமல் வெளிப்படுகின்றன. அகங்காரம் உள்ளடங்குவதற்கான, அதாவது நான் அற்றுப்போவதற்கான வழியைத்தான் பல்வேறு மார்க்கங்களும் போதிக்கின்றன. அத்வைதத்தில் கூறப்படும் நான் யார் விசாரணை நேரடியான சுலபமான வழி. யோக மார்க்கத்தில் வாசியை மேலேற்றி பல்வேறு கட்டங்களை தாண்டியும் அடையலாம். பக்தி மார்க்கத்தில் இறைவனிடம் பரிபூர்ண சரணாகதி அடைவதும் நான் அற்றுப்போவதற்கான வழிதான். உன் இயல்புக்கு எது ஒத்து வருகிறதோ அதை நீ கடைபிடிக்கலாம். முதலில் நான் அடங்கிவிட்டாலே புலன்கள் தாமாக சுட்டெரிக்கப்பட்டுவிடும். அவற்றோடு தனித்தனியே போராடத் தேவை இருக்காது. குருவே, பத்ரகிரியாரின் ஞான புலம்பல் என்னை சலனமற்ற மௌனத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 1. அகந்தை அடங்க வேண்டும். 2. புலன்களின் பற்று எரிய வேண்டும். 3. விழிப்பிலேயே தூக்கத்தின் அமைதியை அடைய வேண்டும். 4. அப்போதுதான் அழியாத சுகம் கிடைக்கும். நான் புரிந்து கொண்டது சரிதானே குருவே? சரியாக புரிந்து கொண்டாய் காக்கைபாடினி. சாமானிய மனிதர்கள் விழித்திருக்கும்போது தூங்குகிறார்கள். அதாவது உண்மையை அறியாமல் அஞ்ஞான தூக்கத்தில் இருக்கிறார்கள். ஞானிகள் மட்டும்தான் உண்மையை உணர்ந்து உண்மையான விழிப்பு நிலையில் இருக்கிறார்கள். அந்த தூய ஞான விழிப்பு நிலைதான் தூங்காமல் தூங்குதல். இந்த நிலையை அடைய நீ மலைக்கு செல்ல தேவையில்லை. உன் நான் என்ற எண்ணம் எப்போதெல்லாம் ஒடுங்குகிறதோ அப்போதெல்லாம் நீ அந்த தூங்காமல் தூங்கும் சுகத்தை சுவைக்கிறாய். உன் மனம் அமைதியாகும் போதெல்லாம் அங்கே நீ தூங்காமல் தூங்குகிறாய். அதை அதிகப்படுத்து, ஆனந்தம் உன் வசப்படும். மிக்க நன்றி குருவே. என் அகந்தையை அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கும் நிலையை பழக முயல்கிறேன். அந்த சித்த சக்தி உன்னை வழிநடத்தட்டும். ஓம் சிவாய நம. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கிச் சுகம் பெறுவது காலம். நான் என்னும் அகங்காரம் மேலெழாமல் உள்ளே ஒடுங்கச் செய்து ஐம்புல ஆசைகளை எரித்தழித்து உறங்காமல் உறங்குவதாகிய ஞான விழிப்பு நிலையில் சுகித்திருப்பது எக்காலமோ? குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.